யாக்கோப்பை போல ஆட்டுக்கு முன்னாடி ஒரு பட்டையை பிச்சு போட்டு ஒரு தரிசனத்தை காமிச்சிருக்கான். புள்ளியும் வரி இருக்கிற மாதிரி ஆட்டுக்கு ஒரு படம் காமிச்சிருக்கான். இந்த படத்தை பார்த்துட்டு போய் குட்டி அப்படியே போடுது. ஹலோ, ஆட்டுக்குட்டியே அப்படி போடுதுன்னா மனுஷக்குட்டி, தேவக்குட்டி நீங்களும் நானும் போட முடியுமா முடியாதான்ற? முடியுங்க. சரியா? அந்த ஒரு தரிசனத்தோட ஒவ்வொரு தேவைக்காகவும் அப்படிப்பட்ட ஒரு பிக்சரைஸ் பண்ணுங்க. இந்த மனசுக்குள்ள ஒரு படத்தை போட விடுங்க. இதெல்லாம் வேதத்தின் கோட்பாடு. அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, ஆபிரகாமுக்கு ஆபிராமன் இருந்தவரை பேரை மாற்றி ஆபிரகாம்னு மாற்றினார். சாராயின்னு இருந்த சாராயை சாரான்னு மாற்றினார். அது அட்டென்ன ஆபிரகாம்னு என்ன? திரளான ஜாதிகளுக்கு ஒரு பிள்ளை இல்லாத போது பேச்சு பேரை பாருங்க, எல்லாம் கூப்பிடுறான். அங்கிருந்து ஓய் திரளான ஜாதிகளுக்கு தகப்பதே. அப்புறம் அவனுக்கு மைண்ட்ல இன்னும் ஓடும், பிள்ளை இல்லைன்னு வராது. ஆமா, அவன் கூப்பிடும் போதெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பான். சாராயே ஒரு முடிவு கட்டிட்டான். என்னது? தேவதூதன் சொல்றாரு, அடுத்த உற்பத்தி காலத்தில் வரும்போது உனக்கு ஒரு புள்ள பிறக்கும். பின்னாடி இன்னும் கேட்க பக்கம்னு சிரிக்கிறான். தேவதூதன் பார்த்துட்டு நீ சிரிச்ச அப்படிங்கிறார். இல்ல ஆண்டவரே, இல்லை நீ சிரிச்ச இல்லை அப்படின்றான். ஆனால் என்ன நடந்தது பாருங்க, என்ன நடந்துச்சு சொல்லிட்டு போறான். அடுத்த உற்பத்தி காலத்தை நான் வரும்போது உனக்கு சிரிப்பு பிறக்குன்றார். என்ன பிறக்கும்? ஈசாயின்னு என்ன அர்த்தம்? ஈசாயினா சிரிப்பு. நீ சிரிச்சல்ல, உனக்கு சிரிப்பு பிறக்குன்னாரு. பிறந்தானா இல்லையா? அதுதான். அப்படித்தான் பாருங்களேன், தேவன் அப்படித்தான் செய்யறது. அதே போலதான் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார்.